கன்னியாகுமரி மாவட்டத்தில் 17 வயது மாணவியை காதலிப்பதாக கூறி கடத்திச் சென்று பாலியல் தொல்லை செய்த ரதீஷ் என்ற வாலிபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் ஆட்டோ டிரைவர். இவர் 11ஆம் வகுப்பு மாணவி ஒருவரை காதலிப்பது போல் நடித்து அவரை ஆசை வார்த்தைகள் கூறி அழைத்துச் சென்று உள்ளார். பின்னர் அவருக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி மாணவியின் பெற்றோர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆட்டோ டிரைவரையும் அவர் அழைத்து சென்ற மாணவியையும் தேடி வந்தனர். இந்நிலையில் நாகர்கோவிலில் அவர்கள் இருவரும் நின்று கொண்டிருந்த போது போலீசார் ஆட்டோ டிரைவர் ரதீஷை பிடித்து விசாரணை மேற்கொண்டு அவருடன் இருந்த மாணவியை மீட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட ரதீஷிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் எய்ட்ஸ் நோயாளி என அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.